வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன டிசீஸா இருந்தாலும் எப்படி அத கியூர் பண்ணலாம்? நம்ம பாடியில இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் எல்லாமே எப்படி பேலன்ஸ்டா வச்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு நோய் வருதுன்னா, எந்த நோயா இருந்தாலும் ஒரு அ தொற்று நோயா இருந்தாலுமே அது எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 காரணிகள் இருக்கும். ஒண்ணு நமக்கு கார்ப்புத்தன்மை மிகுதல்னால வரக்கூடிய நோய்கள். அதுக்கப்புறம் தொற்று நோய்கள், இல்ல அமிலத்தன்மை மிகுறதுனால வரக்கூடிய நோய்கள். அப்போ ஆசிட் அதிகமா இருந்தா என்னென்ன மாதிரி நோய்கள் வரும்? ஏதாவது ஃப்ளூ, காய்ச்சல் அந்த மாதிரி அலர்ஜி எல்லாமே ஏதோ ஒரு இடத்துல ஆசிட் அதிகமா இருக்கிறதுனாலயோ, புதுசா ஒரு எனர்ஜி ஃபீல்ட்ல நாம போய் எக்ஸ்போஸ் ஆகுறதுனாலயோ, புதுசா ஒரு செட் ஆஃப் பாக்டீரியாஸ் அண்ட் வைரஸ்க்கு நாம எக்ஸ்போஸ் ஆகுறதுனாலயோ, ரேடியேஷன்ஸ் வேற மாதிரி இருக்கிற இடத்துக்கு நாம போறதுனாலயோ நமக்கு ஃப்ளூ, நாசியா இது அதுன்னு வருது. அது தாண்டி நமக்கு சீரியஸான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எப்படி வரும் அப்படின்னா, ஏதாவது ஒரு ஆர்கன்ல ஆசிட் அதிகமாகுது, டேட்டா அதிகமாகுது அப்படின்னா, அந்த இடத்துல பிரச்சனை வரும். அப்போ அத நியூட்ரலைஸ் பண்ணிட்டோம், ஆல்கலைனா மாத்திட்டோம்னா ப்ராப்ளம் வராது. அப்போ ஆசிட் அதிகமாகும்போது கேன்சர் வர்றதுக்கும், மென்டல் இல்னஸ் வர்றதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதிகபட்சமா. சரி. ஏதாவது ஒரு ஆர்கன்ல அதிகமா வந்ததுன்னா, அந்த ஆர்கன்ல கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள். அ அடுத்தபடி ஆல்கலைனா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, முகம் சுருக்கங்கள் வர்றது, தோல்ல சுருக்கங்கள் வர்றது, முடி கொட்டுறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும். அப்புறம் சித்தப்பிரமை, அதுக்கப்புறம் அ கண்ணு கூட ஆடாம அப்படியே பார்க்குறது, அந்த மாதிரியான விஷயங்கள். எந்த வித தாட்டுமே இல்லாம பிளாங்க்கா இருக்கிறது. அது நல்லது தான். பட் அது ரொம்ப அப்படியே போயிடக்கூடாதுல்ல. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அ இம்பார்ட்டன்சி அந்த மாதிரியான வரதுக்கான வாய்ப்புகள் இதுல ஆல்கலைனா இருக்கும்போது அதிகம். ஸோ ஆல்கலைனா இருக்கிறவங்களுக்கு ஏதாவது இது சம்மந்தப்பட்ட வியாதிகள் வருதுன்னா, அவங்க கொஞ்ச நாள் மலையில போய் வாழ்ந்தாலோ, இல்ல கடல்ல ஒரு ட்ரிப்பு போனாலோ அவங்க உடம்பு அந்த எனர்ஜி ஃபீல்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது சரியாயிடும். ஸோ அவங்க எவால்வ் ஆகிட்டாங்க. பட் ஆனா அவங்களுக்கு இன்னும் அதிகமான ஒரு ஃபீல்டு, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு அவங்களுக்கு தேவைப்படுது. அதனால தான் இந்த மாதிரியான நோய்கள் வரும். இன்ட்ரெஸ்ட்டே இல்லாம இருக்கிறது, எல்லாத்தையும் விட்டுட்டு துறவு போறது, இதெல்லாம் கார்ப்புத்தன்மை மிகுதலினால வரக்கூடிய நோய்கள். சரி, இப்ப அமிலத்தன்மைக்கு நாம பார்த்துரலாம். இது கேன்சருக்கும், கேன்சர் ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2க்கு நான் இப்ப சொல்றேன். ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4க்கு என்ன அப்படிங்கிறது நடுவுல நான் மென்ஷன் பண்றேன். எல்லாருமே தங்களோட உடல்ல பஞ்சேந்திரியங்கள பேலன்ஸ்டா வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க, தங்களோட உடல எப்பவுமே பிளட் பியூரா இருக்க மாதிரி பெஸ்ட் வெர்ஷன்ல வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க இத ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு கெமிக்கலி நம்ம பேலன்ஸ்டா இருக்கணும். நீங்க குண்டலினி ஐ ஓப்பன் பண்ணியிருக்கீங்களான்னு பார்க்கணும். அதுக்கப்புறம் ஆசிட் கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல அதிகமாகும். முதுகுல சுறுசுறுன்னு குத்துறது, அங்கங்க இந்த மாதிரி வர்றது, இதெல்லாம் நடக்கும். ஸோ அதெல்லாம் அமிலத்தன்மை மிகுது அப்படின்றத காட்டுறதுக்காக. ஸோ ஃபுல்லா ஆசிட நிரப்பிட்டு நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நீங்க ஒருத்தங்கள பார்த்துட்டு கண்ண மூடுனீங்க அப்படின்னா, அவங்களுடைய அந்த பிம்பம் பார்த்தீங்கன்னா, உங்க கண்ல எக்ஸ்ரே மாதிரி தெரியும். ஒரு ஸ்கேன் மாதிரி தெரியும். அப்படி இருந்தது அப்படின்னா, நீங்க ஹைலி அசிடிக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். சரிங்களா? அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா உங்க கண் எல்லோ கலர்ல இருக்கு அப்படின்னாலே ஹைலி அசிடிக்கா இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்புறம் அப்பவும் நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும் உடம்புல. பிரெயினுக்கும் நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஆல்கலைனா மாறுவீங்க. சரிங்களா? இப்போ இந்த ஸ்டேஜ்லயுமே நீங்க இத படிப்படியா ஃபாலோ பண்ணலாம். அதே மாரி ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 கேன்சர் இருக்கவங்களும். ஸோ ஃபாஸ்டிங் நீங்க ரிலீஜியஸா ஃபாஸ்டிங் கடைப்பிடிச்சுட்டே வந்தீங்கன்னா, உடம்பு ஆல்ரெடி ஹீட்டா இருக்கு. எனக்கு ஒல்லி ஆயிட்டேன். உடம்பு உருகிடுச்சு. என் முகத்த கண்ணாடியில பார்த்தாலே என் முகம் மாரியே இல்ல. வித்தியாசமா இருக்கு. ரொம்ப லோவா ஃபீல் பண்றேன். அழுகையா வருது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட கவலையே பட வேணாம். திருப்பி நீங்க ஆல்கலைனா மாறிடுவீங்க. ஸோ இது ஒரு ப்ராசஸ் அவ்வளோதான். திருப்பி ஆல்கலைனா மாறிடுவீங்க. அப்படி ஆகும்போது திருப்பி உடம்பு வெயிட் கெயின் ஆகும். நோ ப்ராப்ளம். பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமே இல்ல. ஸோ அப்போ ஃபாஸ்டிங் இருக்கிறது உடம்புல இன்னும் ஹீட் அதிகமாகும்.
அப்போ வந்து ஸ்டெம் செல் ப்ரொடக்ஷன் வந்து இன்னும் நல்லா இருக்கும். எந்தெந்த இடத்துல, எந்தெந்த ஆர்கன்ஸில் வந்து ஆசிட் வந்து அப்போ அதிகமாக இருக்கும் உடம்புல. அப்படி இருக்கும்போது அந்தந்த ஆர்கன்ஸ் வந்து இயங்குறதுக்கு அவங்களுக்கு ஸ்டெம் செல்ஸ் தேவைப்படும். ஸோ அதுக்கு இயற்கையாகவே உடல் என்ன பண்ணும், தன்னைத்தானே உஷ்ணப்படுத்திக்கும். அந்த ஹீட்டில் தான் உடம்பு உருகிடும். ஸோ அப்போ வந்து நாமளும் கொஞ்சம் சாப்பிடாம இருந்து தண்ணி மட்டும் குடித்தோம் அப்படின்னா அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வேளை சாப்பிடலாம். அந்த ஒரு வேளை வந்து நீங்கள் எந்த மாதிரி ஃபுட்டு உங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுதோ அது நீங்கள் சாப்பிடலாம். அதே மாதிரி வாட்டர் நிறைய குடிக்கணும். வாட்டர் வந்து நல்லா ஆல்கலைனாக இருக்க வாட்டர் குடித்தா ரொம்ப நல்லது. தாட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கிறது ரொம்ப முக்கியம். பாசிட்டிவான தாட்ஸ் இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், சிரிச்சுட்டே இருக்கணும். எப்படி கஷ்டமான சூழ்நிலையில் சிரிச்சுட்டே இருக்கிறது அப்படின்னு கேட்கலாம். இருக்கணும். அதான் நான் சொன்னேன், நம்மளோட கெமிக்கல்ஸ் தான் நம்ம மைண்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதே மாதிரி மைண்டை வச்சு நம்ம கெமிக்கல்ஸை மாற்றி அமைக்கலாமா அப்படின்னா மாற்றி அமைக்கலாம். இது சும்மா ஒரு இப்போ யூனிவர்ஸே சொல்கிறோம், அது அலைன்மெண்ட் தான் பண்ணும். யூனிவர்ஸ்க்கு நல்லது கெட்டது எதுவுமே தெரியாது. இப்போ பிரபஞ்சமே அப்படிதான்னா பிரபஞ்ச விதிகள் அப்படிதான் அப்படின்னும் போது நமக்கும் அதேதான். இது உணர்வுகளால் படைக்கப்பட்டது. இதுவும் உணர்வுகளுக்கு இசையும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், நல்ல தாட்ஸ் வச்சுருந்தோன்னா அது அப்படியே கேட்கும், அப்படியே நம்பும். ஸோ நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நல்ல தாட்ஸாக இருக்கணும். கோவப்படவே கூடாது. நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா எவ்வளோ ஆசிட் இருக்கோ அது அப்படியே ஒரு 6 மடங்கு அதிகமாகும். அப்படியே 6 மடங்கு பெருகும். அப்போ பார்த்துக்கோங்க, ரொம்ப மோசமாயிடும். அந்த டைமில் கோவமே படக்கூடாது. பெப்பர் டெய்லி கொஞ்சம் பெப்பர் எடுத்துக்கணும். ஒரு 8 பெப்பர் மார்னிங் எடுத்துக்கணும். அப்புறம் நைட்டு ஒரு 8 பெப்பர் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. அப்புறம் ஜிஞ்சர் எடுத்துக்கலாம். ஜிஞ்சர் ஜூஸ் எடுத்துக்கலாம். லெமன், ஜிஞ்சர், லெமன், அதுக்கப்புறம் ஹனி 3ம் கலந்து காலையில் எடுத்துக்கலாம். அதில் வந்து ஜிஞ்சர் ஜூஸ் கொஞ்சம், லெமன் ஜூஸ் கொஞ்சம், ஹனி கொஞ்சம் 3ம் ஒரு ப்ரொபோர்ஷனில் மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது வந்து சுண்ணாம்பு மாதிரி வரும். ஹைலி ஆல்கலைன். அது நீங்கள் குடிச்சிங்கன்னா உடம்பு அவ்வளோ நல்லா இருக்கும். பிளட்டு பியூராக இருக்கும். காலையில் வெறும் வயிற்றில் நீங்கள் குடிச்சிங்கன்னா அது வந்து அவ்வளோ கார்ப்பு தன்மையாக இருக்கும். அது கலக்கும் போதே நிறம் வந்து சிகப்பு நிறத்தில் மாறும், சுண்ணாம்பு மாதிரி வரும். ஸோ அது எடுத்துக்கலாம். அப்புறம் வினிகர், மீலுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி வினிகர் ஒரு பாட்டில் கேப்பில் கொஞ்சம் வினிகர் எடுத்து ஒரு 1/4 டம்ளர் தண்ணியில் ஊற்றி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மீல் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா தண்ணியில் கலக்கி குடிக்கிறது பாடியை ஆல்கலைனாக வச்சுக்கும். அப்புறம் டர்மரிக் எடுத்துக்கிறது, நீம் லீவ்ஸ், வேப்பிலை வந்து அரைச்சிட்டு ஒரு 3 பால்ஸ் சின்ன சின்னதாக எடுத்து காலையில் வெறும் வயிற்றில் வந்து சாப்பிட்றது 3 days, 1 மாதத்துக்கு ஒரு வாட்டி. லெமன் ஜூஸ் அப்பப்போ குடிக்கிறது. அதுக்கப்புறம் 5 எலிமெண்ட் எக்ஸசைஸ்ன்னு போட்டிருப்பேன். 5 எலிமெண்ட் தியரின்னு சொல்லி ஒரு வீடியோவில். அந்த எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா 5 எலிமெண்ட்ஸும் பேலன்ஸ்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும். டாக்ஸோட விளையாடணும். டாக்ஸோட நீங்கள் விளையாடும் போதோ இல்லை உங்களுக்கு பிடிச்சவங்களோட விளையாடும் போதோ உங்கள் பெட்ஸோட நீங்கள் கொஞ்சம் போதோ உங்களோட ஆரா, உங்களோட எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டே வந்து ஆம்ப்ளிஃபை ஆகும். ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 கேன்சர் இருக்கவங்க டாக்ஸ் கிட்ட போக வேண்டாம். ஏன்னா அப்படியே உங்களுடைய ஆசிட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். உங்கள் டாக்கு வந்து நோய் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் வாக்கிங் போகணும். எவ்வளோக்கு எவ்வளோ வாக்கிங் போகிறீங்களோ அவ்வளோ உங்களுடைய கிட்னிஸ் வந்து நல்லா இருக்கும். சூரியன் இருக்கும்போது, வெயில் இருக்கும்போது வாக்கிங் போகணும். நீங்கள் ஒரு அடி எடுத்து வைக்கும்போதும் யூ லூஸ் அ டேட்டா, எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்கும். ஸோ வாக்கிங் போகிறது ரொம்ப நல்லது. என்னன்னா திடீர்னு எனக்கு கேன்சர் வந்துச்சு, இல்லை ஏதாவது ஒரு நோய் வந்துருச்சு, உடம்பு வந்து அவ்வளோ ஒல்லியாயிடுச்சு, என்னால் எதுவுமே பண்ண முடியல, உடம்பு உருகுது அந்த ஹீட்டில் அப்படின்னும் போது நீங்கள் வாக்கிங் போகிறது பெஸ்ட்டு. வாக்கிங் விட்டுட்டீங்க அப்படின்னா உடம்பு மோசமாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கப்புறம் மஜ்ஜையும் வந்து போயிடும். இந்த ஹீட்டில் யாரெல்லாம் நல்ல ஆல்கலைனாக இருக்காங்களோ, அன்பாக இருக்காங்களோ அவங்களெல்லாம் வந்து மஜ்ஜையை ரீட்டைன் பண்ணிக்க முடியும். இந்த எலும்புகளில் இருக்கக்கூடிய மஜ்ஜைகள் எல்லாமே.
இல்ல அப்படின்றவங்க கேர்லெஸ்ஸா விட்டீங்கன்னா, இந்த மஜ்ஜ போயிடும். இந்த மஜ்ஜ போயிடுச்சு அப்படின்னா, உங்க கேரக்டர்லயுமே ரொம்ப பெரிய சேஞ்சஸ் வரும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே அந்த பொறுமை, சகிப்புத்தன்மை, நிதானம், அன்பா இருக்கிறது, மன்னிச்சு விடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த மஜ்ஜைக்கும் அதுக்கும் தொடர்பு இருக்கு. ஸோ மஜ்ஜை வந்து ரொம்ப முக்கியம் ஒரு உடல்ல. யாருக்கு வந்து மஜ்ஜை நல்லா இருக்கோ, அவங்க வந்து ரொம்ப லவ்வா, கேரிங்கா இருப்பாங்க. நீங்க இப்படி கைய காமிச்சு இப்படி பண்ண சொன்னீங்க, அவங்களுக்கு மஜ்ஜை நல்லா இருக்கு அப்படின்னா, அவங்க வந்து அன்பா இருப்பாங்க. யாராவது ஒருத்தங்க இப்படி பண்றாங்க, இப்படி 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 பண்றாங்க, அங்கெல்லாம் சத்தம் வருது. இப்படி கைய மடக்குறாங்க, அங்க சத்தம் வருதுன்னா, அவங்களுக்கு வந்து மஜ்ஜை கம்மின்னு அர்த்தம். ஸோ அவங்க அன்பா இருந்தாலுமே அவங்களுக்கு வெளிக்காட்ட தெரியாது. ஸோ அவங்க கொஞ்சம் அசிடிக்கா மாறிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ ஒவ்வொரு கெமிக்கல்ஸும் உடம்புல இருக்க ஒவ்வொரு கெமிக்கல்ஸும் நம்மளுடைய தாட்ஸ்ல, நம்மளுடைய கேரக்டர்ல, டெசிஷன் மேக்கிங்ல எல்லாத்துலயுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஸோ எதையுமே இது நம்மளோட கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் அப்படின்னு சொல்லி நம்ம கவனமா அத ஹேண்டில் பண்ணணும். அந்த நேரத்துல விளையாட்டா இருக்கிறது, அந்த நேரத்துல வந்து நமக்கு புடிச்ச மாரி இஷ்டத்துக்கு இருக்கிறது, இப்படியெல்லாம் இருந்தோம் அப்படின்னா, ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும் பின்னாடி நாள்ல. அது கிட்டத்தட்ட இந்த குண்டலினி ப்ராசஸிங்கே எப்படின்னா, ஆசிட ஃபுல்லா சஹஸ்ரம் வரைக்கும் நிரப்பிட்டு ஆல்கலைனா மாறுறது. அதுதான் அந்த ப்ராசஸ். ஸோ அப்ப நடுவுல ஏதாவது ஒரு நோய் வரும். நோய் வரல அப்படின்னாலுமே குணமாவது மாறும். நீங்க அத டயக்னைஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. குணம் மாறும். ஸோ எல்லாருக்குமே அது நடக்கும். ஐ ஓப்பன் ஆகி இந்த மாதிரி கொம்புகள் வளரும்போது எல்லா மனிதர்களுக்குமே அந்த ஃபேஸ் இருக்கும். ஸோ அத கரெக்ட்டா நம்ம ஹேண்டில் பண்ணிட்டோம்னா, நம்ம அதுக்கப்புறம் கஷ்டமே பட வேண்டாம். நம்ம ஆறா நல்லா இருக்கும். அந்த டைம்ல வந்து நாம ஏதாவது கவனக்குறைவா விட்டோம் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்ம கேரக்டரே டோட்டலா மாறிடும். நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கெட்டது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எல்லார் மேலயும் எரிஞ்சு விழுவாங்க. எல்லாரும் கெடுதல் பண்றதுக்கு அவங்க இஷ்டப்படுவாங்க. இவங்கலாம் கெட்டவங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்ல. அவங்களோட இந்த கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் அப்போ அவங்க அசிடிக்கா இருக்கும்போது எல்லாரும் வந்து அவங்கள கஷ்டப்படுத்திட்டு போயிருப்பாங்க. அப்போ அத தாங்கிக்கிற மனோபக்குவம் இருந்திருக்காது. கைடன்ஸ் இருந்திருக்காது. அப்போ அவங்க கிட்ட அன்பா யாரும் நடந்துட்டு இருக்க மாட்டாங்க. சப்போர்ட் இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தவங்க அன்பா இருந்தாங்கன்னா, நம்ப எல்லாத்தையும் தாங்கலாம். யாருமே இல்லாதப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்கள காயப்படுத்துனவங்க மாரி இவங்களும் மாறிடுவாங்க. இவங்க கேரக்டரும் மாறிட்டு, அப்புறம் லைஃப் லாங் அதே கேரக்டரே அவங்க கேரி பண்ணிட்டு இருப்பாங்க. அதுதான் தான்னு நம்புவாங்க. ஸோ, இந்த டைம வந்து நீங்க வந்து கரெக்ட்டா ஹேண்டில் பண்ணீங்க. உங்களுக்கு எந்த நோய் வந்திருந்தாலும் அந்த டைம் வந்து கரெக்ட்டா ஹேண்டில் பண்றீங்க அப்படின்னா, வாழ்க்கை ஃபுல்லா நல்லா இருப்பீங்க. உடல பண்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பு வந்து அந்த இடத்துல தான் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வந்து நெறைய பேருக்கு வந்து உதவி கிடைக்காது. ஒரு நல்ல அ மோட்டிவேட் பண்றதுக்கோ, அவங்கள சப்போர்ட் பண்றதுக்கோ, கனிவா 4 வார்த்தை பேசுறதுக்கோ, புரிஞ்சுக்கிறதுக்கு கூட ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இந்த ஃபேஸ்ல வந்து நெறைய பேருக்கு வந்து ரிலேஷன்ஷிப் பிரேக் ஆகுறது, டிவோர்ஸ் ஆகுறது, அதுக்கப்புறம் அ ஆண்கள் வந்து தவறான வழியில போறது, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சுக்கிறது, இந்த மாரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ஸ்டேஜ்ல நடக்கும். ஸோ, அதனால எப்பவுமே நம்ம மைண்ட், தாட்ட வந்து நாம என்ன பண்ணணும்? பியூரா வச்சுக்கணும். அப்போ வந்து ஸ்பிரிச்சுவலா எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா, தாராளமா நீங்க ஸ்பிரிச்சுவலி நீங்க ட்ராவல் பண்ணலாம். பட் எல்லாருமே நல்லவங்க இல்ல. ஏமாத்துறவங்களும் இருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க. ஓரளவுக்கு சப்போர்ட்டுக்காக அப்பதைக்கு. சரி. அப்போ வாக்கிங் போயிட்டே இருக்கணும். வாக்கிங் மிஸ் பண்ணவே கூடாது. அதுதான் உங்களோட லைட்ட வந்து அதிகரிக்கும். உங்களோட ஃபீல்ட் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆரா வந்து அதிகரிக்கும். ஸோ எக்ஸர்சைஸ் பண்ண முடியலனாலும் வாக்கிங் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு சாங் பாடிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு புடிச்ச சாங், சந்தோஷமான ஒரு சாங் நீங்க பாடலாம். நீங்க சாங் பாட பாட ஹேப்பியா இருக்க சாங் பாடுறீங்கன்னா, உங்க ஸ்ப்ளீன் வந்து நல்லா இருக்கும். 1. இன்னொன்னு உங்களுக்கு வந்து ஹம் பண்றீங்க, இப்படிலாம் பண்றீங்கன்னா, நீங்க சந்தோஷமா இருக்கீங்கன்றத உங்க உடம்பு ஃபீல் பண்ணும். நைட்ரிக் ஆக்சைடுலாம் அதிகமாகும். கேன்சர் வரும்போது அசிடிக் நாட்ஸ் விழும். அப்போ வந்து ஷ்ரிங்க் ஆகும்.
பிளட்டு கிளாட் ஆகிறதுக்கு கூட சான்சஸ் எல்லாம் இருக்குது. ரொம்ப 3rd ஸ்டேஜ் 4th ஸ்டேஜ் எல்லாம் போனால் உடம்பு உருகிடும், தொட்டு பார்த்தா நரம்பெல்லாம் சுருட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்போல்லாம் நல்ல சாங்ஸ் ஏதாவது நீங்கள் பாடிட்டு சந்தோஷமா இருக்கணும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனை, ரொம்ப கஷ்டம், என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா தெரியாத லாங்குவேஜில் பாட்டு பாடுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு தெரியாத லாங்குவேஜில் போட்டு சந்தோஷமா இருக்க ஒரு சாங், ஃபாஸ்ட் பீட் சாங் ஏதாவது. அதுக்கப்புறம் ஃபயர் கேசிங் பண்ணணும். நான் சொல்லியிருந்தேன் ஃபுல்லாக ஒரு ஸ்பைனல் கார்டு, பிரெயின் எல்லாத்துலேயுமே வந்து வெளியில் தெரிகிற ஒரே பார்ட் கண்ணு மட்டும்தான். ஸோ கண்ணை நாம் நல்லா வச்சுக்கணும். அதுதான் சோல் இல்லையா? உங்கள் சோல் எப்படி இருக்குன்னு உங்கள் கண்ணை பார்த்தாலே சொல்லிடலாம். ஸோ ஃபயர் கேசிங், மூன் கேசிங், ஏர்லி மார்னிங் சன் கேசிங், ஸ்டார் கேசிங் பண்ணலாம். அப்புறம் எனக்கு ஆசிட் அதிகமாகிடுச்சு போல், எனக்கு என்னன்னு தெரியல, மைண்ட் வந்து ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கு, அது வந்து ஒரு அமைதியாகவே இல்லை அப்படின்னு தோணுச்சுன்னா தூங்கும்போது பக்கத்தில் ஒரு சின்ன லேம்ப், மண் விளக்கில் திரி போட்டு மண் விளக்கோ இல்லை ஒரு கேண்டிலோ, சென்டட் கேண்டில் அலர்ஜின்னா நார்மல் கேண்டில், ஏதோ ஒரு கேண்டில். இல்லை எனக்கு தூக்கமே வரல, இந்த மாதிரி டைமில் ஹைலி அசிடிக்காக இருக்கும்போது தூக்கம் வராது. ஏன்னா நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும், எலக்ட்ரான் டிஸ்சார்ஜும் இருந்துகிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட நீங்கள் ரேடியோ ஆக்டிவாக இருக்க மாதிரி இருப்பீங்க. முடி தன்னாலே கொட்டும். குடலினி ப்ராசஸ்லாம் அப்படி தான். ஸோ உஷ்ணமாக இருக்கும், உடம்பு ஃபுல்லாக ஹீட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ வந்து ஒரு கேண்டிலை வந்து பக்கத்தில் கொளுத்தி வச்சுட்டு நீங்கள் தூங்கலாம். தூங்கும்போது பக்கத்தில் ஒரு லேம்போ ஒரு கேண்டிலோ இருந்துச்சு அப்படின்னா மைண்டு வேவரிங்காக இருக்காது. தூக்கம் வந்து அப்போ டிஸ்டர்ப் ஆகுறது கொஞ்சம் நார்மல் தான். அதுக்காக நீங்கள் பால், நல்ல மாட்டுப்பால் நீங்கள் குடிச்சிட்டீங்க தூங்குனீங்கன்னா நல்லா தூக்கம் வரும். மாட்டுப்பால் குடிச்சிட்டு தூங்கும்போது பக்கத்தில் வந்து இந்த கேண்டில் வச்சுக்க வேண்டாம். சரி, சேரிட்டி நிறைய பேருக்கு ஏதாவது கொடுத்து ஹெல்ப் பண்ணுங்க. அண்ட் அதான் நான் சொன்னேன், நீங்கள் வந்து கைண்டாக நடந்துக்கும் போதும், நீங்கள் ஒரு ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸை விட்னஸ் பண்ணும்போதும், இல்லை உங்ககிட்ட யாராவது கைண்டாக நடந்துக்கும் போதும் என்ன ஆகும், நம்ம உடம்புல ஆல்கலைன் தன்மை அதிகமாகும். ஸோ அதனால நம்ம யாருக்காவது ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சேரிட்டி கொடுங்க, வாட் எவர் யூ ஹாவ் அது கொடுங்க, ஹெல்ப் பண்ணுங்க, அடுத்தவங்க கிட்ட கனிவாக பேசுங்க. ஃபுட் வந்து ஆஃபர் பண்ணுறது பிரசாதம் மாதிரி. கோவிலுக்கு போனீங்கனாலே அங்கே எப்படி இருக்கும், நல்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், பாசிட்டிவாக இருக்கும். அங்கே எடுத்துகிட்டு போய் நீங்கள் குக் பண்ண ஃபுட் அங்கே வச்சுட்டு அந்த ஃபீல்டில் போனால் என்ன ஆகும், வைரஸ் பாக்டீரியா எதுவுமே இருக்காது இல்லையா? அங்கே வச்சுட்டு நீங்கள் பிரசாதம் அங்கேருந்து வாங்கிட்டு நீங்கள் வந்து அதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஸோ அந்த பிரசாதம் நீங்களும் சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் கார்டனிங், செருப்பு போடாமல் நீங்கள் வந்து மண்ணில் வேலை செய்கிறது, கார்டனிங் பண்ணுறது, செடிக்கு தண்ணி ஊற்றுறது, இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆசிட் வந்து பேலன்ஸ் ஆகும். பிளான்ட்ஸ் எல்லாமே என்ன டேட்டா வேணும் அதுக்கு இல்லையா? அது வந்து ஆசிட் ஈட்டர்ஸ். ஸோ பிளான்ட்ஸுக்கு நம்ம வாட்டர் பண்ணோம் அப்படின்னாலே நம்மக்கிட்ட இருக்க ஆசிட் வந்து குறையும். இன்னொரு விஷயம், ரொம்ப வலிக்குது, உடம்பு ஃபுல்லாக வலிக்குது, நைட்டு தூங்கவே முடியல அப்படின்லாம் இருக்கிறவங்க, கேன்சர் பேஷண்ட்ஸ், வேறு என்ன டைப் ஆஃப் டிசீஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து கார்டனிங் பண்ணுங்க. ஈவினிங் நல்லா செடிக்கு, எல்லா செடிக்கும் வந்து தண்ணி ஊற்றிட்டு, டெரஸ் கார்டன் கூட இருக்கு, மரத்துக்கு செடிக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டு நைட்டு தூங்கி பாருங்க, பெயினே இருக்காது. யார் யாரெல்லாம் வந்து நோய் இருக்கோ, உடல் வலி அதனால் அதிகமாக இருக்கோ பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்க வரைக்கும் உடம்புல வந்து அவ்வளோ வலி தெரியாது, பகலில் வலி தெரியாது. ஏன்னா எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் இருக்குது, ஆப்போசிட் டிரெக்ஷனில் கரண்ட் ஃப்ளோ இருக்குது, ஆரா இருக்கும், வலி தெரியாது. ஆனால் சூரியன் போனதுக்கப்புறம் நைட் ஆனால் வலி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகும், அதிகமாகும். அதுலேயே அழ ஆரம்பிச்சிருவாங்க. கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி அப்படி தான். அப்படி இருக்கவங்க கார்டனிங் பண்ணும்போது, பிளான்ட்ஸுக்கு வாட்டரிங் பண்ணும்போது உடம்பு வந்து பேலன்ஸ்டாக இருக்கும், பெயின் தெரியாது தூங்கும்போது. பேர் ஃபுட்டாக வந்து கார்டனில் வாக் பண்ணுறது, பார்க்கில் வாக் பண்ணுறது, அதே மாதிரி ஈரமண்ணில் வந்து செடிலாம் இருக்கும்போது நல்ல இடத்துல வந்து வாக் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஐஸ் பாத்
மியூக்கஸ் கட்டாமல் இருக்கும்போது, சைனஸ் ப்ராப்ளம் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கும்போது, லிம்ஃப் வந்து நல்லா இருக்கணும். அந்த மாதிரி இருக்க சமயத்தில் ஐஸ் பாத் எடுக்கலாம். மார்னிங், ஏர்லி மார்னிங் ஏர்லி மார்னிங் ஐஸ் பாத் எடுத்தால் வரைச்சிருவோமே அப்படின்னா எடுத்து பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும் ரிசல்ட். நல்லா இருக்கீங்க அப்படின்னா எந்த ப்ராப்ளமும் வராது, மியூக்கஸ் எல்லாம் இல்லை அப்படின்றப்போ. அதே மாதிரி ஸ்லீப் சைக்கிள்ஸ் வந்து டிஸ்டர்ப் ஆகுதுன்னா ஐஸ் பாத் விட்டுடலாம். இல்லை அப்படின்னா ஐஸ் பாத் எடுக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஏர்லி மார்னிங். அதே மாதிரி டோப்பமைன் வந்து ரொம்ப குறையுது, எனக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போகுது, அழுதுகிட்டே இருக்கேன் எனக்கு இந்த டிசீஸ் வந்ததுலேருந்து அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இவ்வளோ பெரிய ஐஸ் ஒரு 6 லிப்ஸ் ஐஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா எடுத்து பக்கெட்டில் போட்டுருங்க, வாட்டரில் கொஞ்சம் போட்டுட்டு உங்கள் கால் ரெண்டுத்தையும் அதில் சோக் பண்ணுங்க. நல்லா இருக்கும். டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு எதுவுமே இருக்காது. குழந்தைங்களுக்கு எல்லாம் கூட இப்போ நிறைய டிசீஸ் வருது. குழந்தைங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, யாரும் பயமுறுத்தலை. இந்த நோய் வந்தால் இப்படி ஆகிடும்னு சொல்லி யாரும் அந்த குழந்தைங்கள பயமுறுத்தலை. ஸோ ஒரு விஷயம் வந்து பெருசு அப்படின்னு இது இப்படித்தான் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறத கேட்டு தான் நாம் என்ன பண்ணுறோம், அப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணுறோம். நம்ம ரியாக்ட் பண்ணுறதுக்கு 2 காரணம். ஒன்று, நம்ம ஜீனில் அது இருக்கும், அதனால் நம்ம அப்படி ரியாக்ட் பண்ணுவோம். நமக்கு முன்னாடி இருந்தவங்க அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. இன்னொன்று, எல்லாரும் பயமுறுத்துறதுனாலையும் எல்லாரையும் பார்த்து கற்றுக்கிட்டு நாம் அதை நியூரான்ஸ் வந்து நம்மளோட மிரர் பண்ண ஆரம்பிக்கும். இது 2மே இல்லாத பட்சத்தில் யாருமே எதை பார்த்துமே பயப்பட வேண்டாம். ஜஸ்ட் ஒரு ஆசிட் ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது, அதை நியூட்ரலைஸ் பண்ண முடியும். இது ஒரு ரோபோட் மாதிரி, கெமிக்கல்ல செஞ்ச ஒரு ரோபோட் மாதிரி, அவ்வளோதான். ஸ்கின் டோன் வந்து கொஞ்சம் டல் ஆகுது அப்படின்னாலே, கருப்பாக ஆகுறேன் நான் அப்படின்னாலே, கருப்பு வெள்ளைன்னு இல்லை, அந்த டல் ஆகுது, அந்த பளபளப்பு வந்து இருக்காது, அது டல் ஆகுது அப்படின்னாலே என்ன அர்த்தம், பிளட்ல இம்ப்யூரிட்டிஸ் இருக்குன்னு அர்த்தம். ஸ்கின் டிசீஸ் எது வந்தாலும் பிளட்ல இம்ப்யூரிட்டிஸ் இருக்குன்றது தான் அர்த்தம். ஃபுட்டு பார்த்தீங்கன்னா, ஆல்கலைனாக இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி டிசீஸ் வந்துச்சுன்னா நான்வெஜ் கண்டிப்பாக எடுக்கணும், ஆல்கலைனாக இருக்கிறவங்களுக்கு. அதே மாதிரி இதில் சில டிசீஸ் வந்திருக்கு அப்படின்னா, லங்ஸில் ஏதாவது வந்திருக்கு, ஹீட்டு தேவைப்படுது அப்படின்லாம் சொன்னீங்கன்னா நான்வெஜ் எடுக்கணும். இதுக்கு வந்து நாட்டுக்கோழி எடுத்தால் ரொம்ப நல்லது. ஹீட்டு அதிகமாக தான் இருக்கும், பட் நாட்டுக்கோழி எடுக்கிறது ரொம்ப நல்லது. பீஃப் எடுக்கிறவங்க பீஃபும் எடுக்கலாம். நாட்டுக்கோழி நல்லது, லகான் கோழி ஒரு பிராய்லர் அது வந்து நல்லது கிடையாது. ஏன்னா நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், இதோட மரபு வந்து முருகேற்றப்பட்டிருக்கும். ஏன்னா இது ஆடுது, ஓடுது, இதுக்கு நோய் வருது, எல்லாமே வருது, இது அசிடிக். ஸோ அந்த ஆசிடை தாங்குற வகையில் இது இருக்கும், இது கொஞ்சம் ரேடியோ ஆக்டிவாக இருக்கும். நான் அதான் சொல்கிறேன், நம்ம உடலுமே அப்படிதான். ஒரு மரபு முருகேறுதுன்னா என்ன, நல்லா ஆசிடை போட்டுட்டு அப்புறம் இறக்கினாதான் என்ன ஆகும், நம்ம வந்து அப்படியே திருப்பி ஆல்கலைனாக மாறும்போது, ஹீட் அதிகமாகும் போது நம்மளே ஒரு அணு உலை மாதிரி மாறிடுவோம். அதான் குண்டலினி ப்ராசஸ். மனித உடலே ஒரு அணு உலை மாதிரி இருக்கும். அதில் வந்து கார்ப்புத்தன்மை மிகுடும் போது என்ன ஆகுது, நல்ல ரேடியோ ஆக்டிவாக இருக்கும், அப்புறம் எலக்ட்ரோமேட்டிக் ஃபீல்டு நல்லா இருக்கும். இப்போ இந்த நாட்டுக்கோழி அப்படி தான் இருக்கும். போந்தாங்கோழி எப்படி இருக்கும் அப்படின்னா, அது வந்து நல்லா ஆல்கலைனாக இருக்கும் சதைப்பிடிப்போட. ஆனால் ஆசிட் போட்டு அது இறக்கி இருக்காது, அது சுறுசுறுப்பாகவும் இருக்காது. அது மரபே அது அப்படிதான். அது ரேடியோ ஆக்டிவும் கிடையாது, அது அது ஒன்றுமே கிடையாது, வேஸ்ட்டு. ஸோ இப்படி தான் நம்ம மரபுகளை வந்து தொலைக்கிறோம். அதனால் நாட்டுக்கோழி சாப்பிட்றது நல்லது. அந்த மாதிரி நாட்டுக்கோழி, மீன் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, சொரா எடுத்துக்கிறது நல்லது. ஹீட்டு எதெல்லாம் ஹீட்டோ அது எல்லாமே கார்ப்புத்தன்மை உடம்ப வந்து திருப்பி ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும், அதெல்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற நாளுக்கு நான் என்ன சாப்பிடணும், தயிர் சாதம், குட் பாக்டீரியாஸ் இருக்குல்ல, தயிர் சாதம், கீரை, டெய்லி கீரை, கீரை பருப்பு கடைஞ்ச கீரை, ஏதோ ஒரு கீரை, தயிர் சாதம், கீரை, உப்பு கொஞ்சம் கம்மி,
ஆயில் வேண்டாம். ஆயில் வேணும் அப்படின்னா ஆல்கலைனாக இருக்கிறவங்க ஆயில் எடுத்துப்பாங்க. அசிடிக்காக இருக்கிறவங்க ஆயில் எடுத்துக்க வேண்டாம். ஆல்கலைனாக இருக்கிறவங்க மோஸ்ட்லி ஃப்ரைடு ஃபுட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு சாப்பிடணும்னு தோணும் அந்த டைமில் மோஸ்ட்லி. ஏன்னா அந்த ஒரு விரக்தி, அந்த ஒரு வெறுப்பெல்லாம் வேற வந்துடும் ஆல்கலைனாக இருக்கிறவங்களுக்கு. எதுலேயுமே மனசு ஈடுபடாது அந்த மாதிரி. அவங்களுக்கு ஒரு வேளை மசாலா, காரம் அதெல்லாம் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா ஆல்கலைனாக இருக்கவங்க நான்வெஜ்ஜு, மசாலா, காரம் அதெல்லாம் சாப்பிடணும். இல்லைன்னா அவங்களுக்கு உமாமி டேஸ்ட்டு தேவைப்படும் கார்ப்புத்தன்மையாக இருக்கிறவங்களுக்கு. கார்ப்புத்தன்மையாக இருக்கிறதே இப்போ ஒரு நோயாக இருக்குது. நான் எவால்வ் ஆகிட்டேன், என்னால் வந்து ஒட்டி வாழ முடியல, எனக்கு அதுவே என்னமோ தெரியல ஒரு சோகம் இருந்துகிட்டே இருக்கு, என்னமோ தெரியல ஒரு ஒரு சைடில் ஒரு டிப்ரெஷன் மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும். அது வந்து அப்புறம் உடம்பு குண்டாக இருக்கும். அதெல்லாம் வந்து கார்ப்புத்தன்மை. பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுறது, கேன்சர் பேஷண்ட்ஸ் எல்லாமே வந்து ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 இருக்கவங்க எல்லாமே வந்து நேச்சரோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணுறது, டாக்ஸுக்கு ஃபீட் பண்ணுறது, கவ், அப்புறம் ஷீப்ஸ், இது எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஃபார்மிங் பண்ணால் ரொம்ப நல்லது. ஃபார்மிங் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சா தயவு செஞ்சு போய் பண்ணுங்க. நான் வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. அங்கே போய் ஒரு 3 months வேலை பார்க்கலாம், 4 months ஒர்க் பண்ணலாம், சரிங்களா? அதே மாதிரி ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 கேன்சரில் இருக்கிறவங்க எல்லாமே வந்து டாக்ஸுக்கு ஃபுட் கொடுக்கக்கூடாது, ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணக்கூடாது. ஏன்னா நீங்கள் ரொம்ப ஹீட்டாக இருப்பீங்க, ரொம்ப ரேடியோ ஆக்டிவாக இருப்பீங்க, ரொம்ப எப்படி சொல்கிறது, தகன்னு இருப்பீங்க. அந்த டைமில் போய் நீங்கள் அந்த மாதிரி ஃபீட் பண்ணால் இறந்து போகிறதுக்கு இல்லை அவங்களுக்கு நோய் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிளட் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக பண்ணி மாற்றிக்கோங்க. டாக்டர் சஜஸ்ட் பண்ணாங்கன்னா தாராளமாக மாற்றிக்கோங்க. இல்லை அப்படிங்கிறவங்க வந்து நான் எனர்ஜி மேனிப்புலேஷன் பண்ணி நான் என் பாடியை நானே கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல நான் மாற்ற போகிறேன் அப்படின்றவங்க ரொம்ப நல்லது, அப்படியும் போகலாம். ஸோ எனர்ஜி மேனிப்புலேஷன் மெத்தட்னா என்னென்னா ஃப்ரீக்வன்சி, அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு அதை வச்சுட்டு நம்ம பாடியை வந்து க்யூர் பண்ணுறது. அதுக்கான மெத்தட்ஸ் நான் இப்போ சொல்கிறேன். அப்புறம் ஹெல்ப் பண்ணுறது, நிறைய பேருக்கு கிராட்டிடியூட் எழுதுறது டெய்லி டைரி மாதிரி வச்சுட்டு. அப்புறம் ஸ்பிரிச்சுவலாக யாராவது ஒருத்தவங்களை நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது. உயிரோடு இருக்கணும்னு அவசியம் இல்லை, உயிரோடு இல்லாதவங்களை சூஸ் பண்ணால் ரொம்ப நல்லது. உயிரோடு இல்லாதவங்க யாராவது உங்களோட ஸ்பிரிச்சுவல் கைடாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இப்போ சாய்பாபா, ரமண மகரிஷி, யார் வேணுனாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன் உயிரோடு இல்லாதவங்களை சூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்னா, இந்த டைம் வந்து நீங்கள் ஏமாறுறதுக்கு ஏற்ற தருணமாக இருக்கும் உங்களுக்கு. அதான் ஆரோக்கியம் போச்சுன்னா எல்லாமே என்ன ஆகும், அடுத்தடுத்து விழுந்துடும். இந்த டைமில் நல்லா ஏமாறுவீங்க. அப்போ போயிட்டு எந்த ஆள்கிட்டே நீங்கள் ஏமாறக்கூடாதுன்றதுக்காக தான் சொல்கிறேன். ஸ்பிரிச்சுவல் கைடு உயிரோடு இல்லாதவங்களை தேர்ந்தெடுத்துக்கோங்க. அப்புறம் அந்த டைமில் க்ரியேட்டிவ் சைடு வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆச்சுன்னா தயவு செஞ்சு ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஏன்னா அதுதான் குண்டலினி ப்ராசஸ் இல்லையா? அப்போ வந்து ரைட் பிரெயின் வந்து ஆக்டிவேட் ஆகுது அப்படின்னா என்ன ஆகும், மிட் பிரெயின் அதுக்கப்புறம் ஆக்டிவேட் ஆகுதுன்னா உங்களுக்கு நல்ல இன்ட்யூஷன் நல்லா அதிகரிக்கும். அதுக்கப்புறம் க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து எதாவது உங்களுக்கு திடீர்னு இன்ட்ரெஸ்ட் வருதுன்னா போய் கற்றுக்கோங்க, கிளாஸஸ் போங்க. அது வந்து இன்னும் மேம்படுத்துறதுக்கான வழியை நீங்கள் பார்க்கலாம், ஆக்கப்பூர்வமாக இருக்கும். அப்புறம் நீங்கள் நல்ல ரேடியோ ஆக்டிவாக இருப்பீங்க. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் மூவ் பண்ணுங்கள். திடீர்னு வந்து முகம் வந்து உருகி போகிறது, உடல் வந்து உருகி போகிறது, அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதுக்கப்புறம் குழந்தைங்க கூட வந்து டச்சில் இருக்காதீங்க. உங்களோட நம்மளோட அந்த ரேடியேஷன்ஸ் தாங்க முடியாத ஆட்களோட டச்சில் இருக்க வேண்டாம். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த பாக்டீரியாஸ், வைரஸ் எல்லாம் நம்ம உடம்புல இருக்கும்போது, பிளட் இம்ப்யூராக இருக்கும்போது என்ன ஆகும், நம்ம கெட்ட விஷயங்களை அட்ராக்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் நம்ம தப்பான டெசிஷன்ஸ் எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. நம்மளை தேடி பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆஃபீஸ்லலாம் பிரச்சனை வரலாம், கெரியரில் ப்ராப்ளம் வரலாம். ஸோ அந்த மாதிரி வரும்போது பொறுமையாக இருங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்தை வந்து திருப்பி
பேக் டு த ஃபார்ம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்க்கை. உங்களோட பர்செப்ஷனே மாறிடும். நீங்கள் ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் வந்து நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்குமா, அதுக்கப்புறம் வந்து நீங்கள் யோசிக்கிற விதம், சிந்தனை திறன்லாம் பார்த்தீங்கன்னா மேம்பட்டு இருக்கும். முன்னாடி இருந்ததை விட அப்புறம் நல்ல ப்ரொடக்டிவாக ஒர்க் பண்ணுவீங்க. கெரியரில் நல்ல முன்னேற்றம். அதுக்கப்புறம் வந்து ஓனாக பிஸ்னஸ் பண்ணுற ஐடியாஸ் வரும். வேறு வேறு ஃபீல்டில் வந்து நாலேஜ் வரும். வித்தியாசமாக யோசிக்க ஆரம்பிப்பீங்க. அந்த மாதிரி நிறைய பேருக்கு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது வாழ்க்கையில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியடாக தான் இருக்கும். ஸோ அதை கரெக்டாக நம்ம பண்ணோம், டியூன் பண்ணோம் அந்த டைமில் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகலாம். பிரெயின் ஃபாக் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகம். திடீர்னு மறதி வருது, எல்லாத்தையும் மறந்து போயிடுறேன், டிப்ரெஷனில் அழ ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் வந்து நடக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்குள்ள நடக்கிற அந்த கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், கெமிக்கல் சேஞ்சஸ்னால, அந்த கெமிக்கல் இம்பேலன்ஸ்னால நடக்கக்கூடிய விஷயங்கள். ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 கேன்சர் இருக்கவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜ் கூட நீங்கள் வந்து ரிவர் சைடுக்கு பக்கத்தில் வந்து ஒரு 3 months ஸ்டே பண்ணீங்க அப்படின்னா உடம்பு நல்லா இருக்கும். உடம்பு வந்து ரெக்கவர் ஆகும். எனர்ஜி மேனிப்புலேஷன் டெக்னிக்கில் இது ரொம்ப முக்கியம். ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4னா நீங்கள் ஏதாவது ஒரு பொருள், நியூட்ரலான ஒரு பொருள், இப்போ சால்ட்டோ இல்லை பேப்பரோ ஏதாவது ஒன்று தொடுறீங்க, ஃபுட்டு கூட தொடுறீங்கன்னா கையிலேருந்து எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் ஆகுது, எனக்கு ஷாக் அடிக்கிற மாதிரி இருக்குது, இல்லைனா எனக்கு ஹீட்டாக இருக்குது, தண்ணி குடிக்க முடியல, சுருக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னாலே என்ன பண்ணலாம், இந்த மாதிரி ரிவர் பேங்க்குக்கு பக்கத்தில் அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து தலையில் வந்து இங்கே தொடவே முடியாது, கையை இப்படி வைக்க முடியாது, அந்த அளவுக்கு ஆசிட் நிரம்புற அளவுக்கு நீங்கள் வெயிட் பண்ணுறதா இருந்தாலும் வெயிட் பண்ணலாம். அதுதான் சஹஸ்ரம் ஓப்பன் பண்ணுறது. அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஒரு ரிவர் பேங்க் சைடில் வந்து நீங்கள் ஒரு 3 months ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பேர் ஃபுட்டடாக வாக் போகிறது, ஃபார்மிங் பண்ணுறது, கார்டனிங் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணும்போது தானாகவே வந்து பாடி ஆல்கலைனாக மாறும். இதில் ஒரே ஒரு விஷயம் கவனிக்கணும், இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பேனிக் அட்டாக்காவது உங்களுக்கு வந்திருந்தது அப்படின்னா ஹார்ட் வந்து அந்த ஆசிட் நல்லா கடகடன்னு இறங்கும் போது அந்த கரண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கும்ல, அது தாங்கும். இல்லை அப்படின்னா ஹார்ட் வந்து டப் டப்புன்னு அடிச்சுக்கும், ஏதாவது அட்டாக் வரதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் இதுக்கு முன்னாடி ஒரு பேனிக் அட்டாக் ஏதாவது எனக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி, ஒரு லவ் பண்ணியிருக்கேன், எனக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் இருக்குது, எனக்கு பேனிக் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி பண்ணலாம். நான் எப்போவுமே சொல்லியிருக்கேன், இந்த குண்டலினின்றது வந்து யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுத்து வர்றதோ இல்லை காசு கட்டி ஒரு இடத்துல வந்து நம்ம இன்ஸ்டியூஷனில் படித்து வர்றதோ கிடையாது. வாழ்வியல் முறை, ஒவ்வொருத்தவங்களோட கெமிக்கல்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு டைமில் ஒவ்வொன்று நடக்கும். யார் யாருக்கு என்ன நடக்கணும், எந்தெந்த டைமில் நடக்கணும்னு அந்த அலைன்மெண்ட்டு தான் இங்கே முக்கியமே. அப்போ தானே கதையே நகரும். ஒரு நாடகம் மாதிரி தானே இது. அப்போ இவங்களுக்கு இப்போ இந்த விஷயம் நடக்கணும், அவங்களுக்கு அந்த விஷயம் அப்போ நடக்கணும்னா இப்போ அவங்களுக்கு அந்த உடம்புல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் இப்படி இருக்கணும், இவங்களுக்கு அந்த உடம்புல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ் அப்போ அப்படி இருக்கணும். இது கெமிக்கல் ப்ரோக்ராம். இந்த இடமே ஒரு சிமுலேஷன் மாதிரி, ஃபுல்லாக நாடகம் மாதிரி. அப்போது உங்களுக்கு முன்னாடி இந்த நிகழ்வுகள்லாம் நடந்துருந்தது, கஷ்டப்பட்டுருக்கீங்க, ஒரு பேனிக் அட்டாக்லாம் வந்திருக்கு அப்படின்னா உங்கள் ஹார்ட் நல்லா தாங்கும். ஒரே ஒரு குறை என்ன வரும் அப்படின்னா, நீங்கள் ரிவர் பக்கத்தில் வந்து ஸ்டே பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகுறது, அந்த அளவுக்கு கரண்ட் ஃப்ளோ வந்து உங்கள் ஹார்ட் தாங்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கும். ஸோ அதனால அதை பார்த்துக்கிறது பெட்டர். அதுக்கான சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கிறது பெட்டர். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரியான ஆறுகளை சூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2 இருக்கவங்க எல்லாருமே வந்து மலை மேலே போய் ஸ்டே பண்ணலாம். ஜியோ மேக்னெட்டிக் சென்டர்ஸ் அங்கெல்லாம் ஸ்டே பண்ணலாம். ஜியோ மேக்னெட்டிக் சென்டர்னால் எதை சொல்லுவேன், காசாதேவி கோயில், ஃபுட் ஹில்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ், அங்கே எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டே பண்ணலாம். நைனிடால், பஹ்வாலி அங்கெல்லாம் ஸ்டே பண்ணுறதா இருந்தால், ராணிகேட் அங்கெல்லாம் ஸ்டே பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம். இல்லை திருவண்ணாமலை இந்த மாதிரி இடத்துலையும் ஸ்டே பண்ணுறேன்னா தாராளமாக பண்ணலாம்.
சரி, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 இவங்கெல்லாம் எப்படி அப்படின்னா, ரொம்ப அதிகமா இருக்கும்போது மலை ஏறுறது வேண்டாம். இவங்க வந்து தாமிரபரணி, அ பாபநாசம் அந்த மாரி இடத்துலலாம் இவங்க வந்து ஸ்டே பண்றாங்க அப்படின்னா, அந்த நதிக்கே வந்து காப்பர் கன்டென்ட் ரொம்ப அதிகம். அங்க பக்கத்துல நாம ஸ்டே பண்றோம் அப்படின்னும்போது, நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும் பாடிக்கு. அண்ட் தென் பீச்சுக்கு போறது, பீச்ல குளிக்கிறது, பீச்ல வந்து கால் நனைக்கிறது, இதெல்லாமே வந்து என்ன ஆகும், சால்ட் வாட்டர்ல நம்ம கால் வைக்கும்போது, எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் நல்லா இருக்கும். கரண்ட் ஃப்ளோ நல்லா இருக்கும். சரிங்களா? சரி. அதுக்கப்புறம் சால்ட் போட்டு ஹாட் வாட்டர்ல சால்ட் போட்டு, வினிகர், லெமன் போட்டுட்டு, நீங்க ஷாம்பு ஆர் சோப், நீங்க லிக்விட் சோப் போட்டுட்டு, லெக் சோக் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லது. டெய்லி இத பண்ணிக்கிட்டே வரலாம். உடம்புல ஆரா நல்லா இருக்கும். நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். சோப், நல்ல சோப் யூஸ் பண்ணுங்க. கோகனட் ஆயில் சோப்லாம் யூஸ் பண்ணி டெய்லி குளிச்சுக்கிட்டே வந்தீங்கன்னா, பாடியோட பிஹெச் வந்து பேலன்ஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் கேம்ப் ஃபயர், ஃபயர்ல வச்சு ஆரா கிளென்ஸ் பண்றது. இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா, பாடியில எலக்ட்ரான் டிஸ்சார்ஜ் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அ நல்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். பேலன்ஸ்டா இருப்பீங்க. அதுக்கப்புறம் யாகம்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்றது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாம பண்ணோம்னா, நம்ம ஆரா வந்து நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் ஜியோமேக்னெட்டிக் சென்டர்ஸ்ல போய் நம்ம வந்து ஒரு 3 மந்த்ஸ் அங்க ஸ்டே பண்றது வந்து, நம்மளோட பாடிய வந்து பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கும், கெமிக்கலி பேலன்ஸ்டா வச்சுக்கிறதுக்கும் யூஸ் ஆகும். ஹிமாலயாஸ் போயிட்டு வர்றது, இல்ல வந்து இங்க திருவண்ணாமலையில ஸ்டே பண்ணிட்டு வர்றது, இதெல்லாம் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோப் மேக்கிங். ஏன் சோப் மேக்கிங்னு சொன்னேன்னா, எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ்ல நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் டிஸ்சார்ஜ் பண்ற மெத்தட் நான் சொல்லலாம். பட் ஆல்ரெடி நெறைய ப்ராப்ளம்ஸ் எனக்கு இருக்கிறதுனால, இப்போ ஆல்ரெடி என்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து நோயில்லா பெருவாழ்வு அத குறிச்சு போறதுனாலயும், அந்த மாதிரியான விஷயங்கள நான் எடுத்துட்டு வர்றதுனாலயும் எனக்கு நெறைய எதிர்ப்புகள் இருக்கிறதுனால, என்னால அத வெளிப்படையா சொல்ல முடியல. இஃப் ஐ சே தட் அண்ட் நான் அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் மெடிசின் பிராக்டிஸ் பண்ணேன் அப்படின்னா, ஃப்ராடுலன்ட் அப்படின்னு சொல்றதுக்கு வந்து இங்க ரெடியா இருக்காங்க. ஸோ ஈசியஸ்ட் மெத்தட் ஐ கேன் சே அப்படின்னா, சோப் மேக்கிங். ஸோ ஸ்டேஜ் 4, ஸ்டேஜ் 3 கேன்சர் இருக்கவங்க, தே கான்ட் ஈவன் டச் தி காஸ்டிக் சோடா. ஸோ அதனால அது வந்து யாரையாவது ஒருத்தவங்கள பண்ண சொல்லுங்க. ஸோ ஒரு தண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு பவுல்ல தேவையான அளவுக்கு சோப் மேக்கிங் வீடியோஸ் பாருங்க. பார்த்துட்டு அந்த அளவுக்கு தண்ணி எடுத்துக்கிட்டு காஸ்டிக் சோடா போட்டுட்டு நல்லா கரைச்சிடுங்க. அது ஹீட் வந்து கொஞ்சம் அடங்கட்டும். அதுக்கப்புறம் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுவீங்கல்ல, ஸோ அப்போ 2 கையில 2 மெட்டல் ஸ்பூன் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணுங்க. ஒருவேளை மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க. நீங்க எவ்வளோ அளவுக்கு அது நல்லா மிக்ஸ் பண்ணுமோ, அந்த 2 ஸ்பூன் வச்சுட்டு நீங்க மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க கிராஜுவலா. ஒரு 1 ஹார் கிட்ட அதில ஸ்பெண்ட் பண்ணுங்க. வீக்லி ஒன்ஸ் முடிஞ்ச அளவுக்கு இத பண்ணிக்கிட்டே இருங்க. இத நீங்க பண்ண நீங்க நீங்க பண்ணிட்டு கரெக்ட்டா நான் வந்து குண்டலினி ப்ராசஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ப்ராசஸ் நீங்க பண்ணிட்டு, நீங்க கண்ணாடியில போய் பார்க்கலாம் உங்கள. அவ்ளோ நல்லா இருக்கும். அவ்ளோ நல்ல கரண்ட் ஃப்ளோ இருக்கும். ஸோ இது வந்து உடம்புல இருக்க ஆசிட வந்து வெளியேத்துறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட். மெட்டல் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க. இல்லன்னா வந்து பென்சில 2 பக்கமும் ஷார்ப் பண்ணிட்டு அந்த கிராஃபைட் அது புடிச்சிட்டு கூட நீங்க இருக்கலாம். வேற எது சொன்னாலும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இது கொஞ்சம் ஈஸி. பிரீத்திங் எக்சர்சைஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இப்படி அந்த எக்சர்சைஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருங்க. நம்ம சந்தோஷமா இருந்தோம்னா, அது அப்போ மூச்சு விடுறது வேற மாரி இருக்கும். சோகமா இருக்கோம்னா, மூச்சு விடுறது வேற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம எப்படி இருக்கோமோ, அது அப்படியே என்ன ஆகும், நம்ம மூச்சுல வந்து ரிசம்பிள் ஆகும். ஸோ மூச்சு காத்து நல்லா இழுத்து விட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா, நம்ம பாடி, நம்ம தாட்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? அமைதியா இருக்கும், சாந்தமா இருக்கும். அப்படி இருக்கும்போது ஆசிட் வந்து வேலை செய்யாது. அதே மாதிரி 4 AM மார்னிங் 4 AM இந்த எக்ஸசைஸ், பிரீத்திங் எக்ஸசைஸ் நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். சென்னையில இருக்கேன் 4 AM வந்து ஒரு அவ்வளோ நல்ல ஒரு இதுவா இருக்காது. இங்க பொல்யூஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லவே சொல்லாதீங்க.
பிகாஸ் சென்னையில் 4 AM பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீல்டு இருக்கும், நல்ல எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் காலையில். நீங்கள் பொல்யூஷனாக இருக்குன்னு சொல்கிற இதே சிட்டி தான் காலையில் 4 AM நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா இருக்கும். கெட்டதில் நல்லது, நல்லதுலேயே கெட்டது இருக்க மாதிரி 4 AM வந்து சென்னையில் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது. இந்த இடத்துல இருக்கேன் அதனால இதில் நல்ல காற்று வராதுன்னு நினைக்கவே நினைக்காதீங்க. டெரஸ்க்கு போய் பாருங்கள், அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ அப்போது ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி ஏர்லி மார்னிங் சன் கேசிங்கும் பண்ணிவிடுங்க. ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 கேன்சர் இருக்கவங்க காசிக்கு விசிட் பண்ணுங்கள். காசியில் நல்ல ஈத்தர் இருக்கும். ஈத்தர்னு நான் சொல்கிறது அந்த ஆல்கலைன் தன்மை. அதனால தான் காசியில் பிணங்களை எரிக்கும் போது கெட்ட வாசனையே வராது. ஏன் வரலன்னா அந்த பாக்டீரியாஸ் அங்கே நிற்காது, பாக்டீரியாஸ் அங்கே வாழாது. ஸோ அதனால ரொம்ப ஈத்தர் வந்து நல்லா இருக்கும். அந்த இடத்துல வந்து நீங்கள் போனீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஆனால் அதுக்காக மட்டும் அங்கே போக சொல்லலை. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து அங்கே கெனிபஸ் பாங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாங் வந்து 2 grams, அந்த 2 grams பாங் வந்து நீங்கள் கன்சியூம் பண்ணீங்க அப்படின்னா, நான் சொல்கிறது ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 கேன்சரில் இருக்காங்க. ஸோ காசியில் போயிட்டு நீங்கள் கன்சியூம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் ரிட்டர்ன் வந்துட்டு நீங்கள் ஃபார்மிங் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் வந்து 28 daysக்கு அந்த லங்ஸில் வந்து நல்ல ஃபயர் இருக்கும், ஹீட் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் என்ன ஃபுட்டு சாப்பிட்டாலுமே அது வந்து கேட்டலிஸ்ட் மாதிரி ஆக்ட் ஆகும். திருப்பி திருப்பி அந்த ஹீட்டை வந்து அதிகமாக்கிட்டே தான் இருக்கும். ஸோ வந்து ஆல்கலைனாக தான் உங்களை வச்சுக்கும். அந்த ஹீட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, எல்லாருமே வந்து ஸ்பிரிச்சுவலாக இருக்கிறவங்கள பார்த்தாலுமே எல்லாருமே இந்த பாங் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஏன் இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க ஸ்பிரிச்சுவல்லையுமே? ஆனால் அலோபதியிலலாம் இது வந்து சொல்லவே மாட்டாங்க வெளியில். ஏன் அப்படின்னா இது வந்து கெமிக்கலி பேலன்ஸ் பண்ணும். உங்களோட டோட்டலாக இருக்கக்கூடிய 5 ஆர்கன்ஸ்லையுமே இருக்கக்கூடிய ஆசிட்ஸ் எல்லாத்தையுமே இது வந்து பேலன்ஸ் பண்ணும். ஆல்கஹால்லாம் அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணும். ஸோ இது இந்த லெவலுக்கு தான் எடுத்துக்கணும்னு இருக்குது. இதை வந்து அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆல்கலைனாக இருக்கிறதுக்கு என்னென்ன நோய்கள் வருமோ அதெல்லாமும் வரும். ஸோ அதனால் இது 2 கிராம் தான் வேலை செய்யும். இப்போ 2 கிராம் தான் எடுக்கணும். இப்போ நீங்கள் ஃபார்ம் ஹவுஸ் அந்த மாதிரி இடத்துல வந்து நீங்கள் ஸ்டே பண்ணுறீங்க அப்படின்னும் போது அங்கே நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களுக்கு சான்ஸ் கிடைக்குதுன்னா தாராளமாக ஒர்க் பண்ணுங்கள். இந்த மரங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா தரவுகள் வேணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அங்கே போய் நீங்கள் ஹைலி அசிடிக்காக இருக்கும்போது ஒர்க் பண்ணீங்க, ஒரு 3 months ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாகவே வந்து கேன்சர்லேருந்து க்யூர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி 28 daysக்கு ஒன்ஸ் நீங்கள் அந்த 3 monthsக்கு வந்து 2 grams கெனபஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். 28 daysக்கு ஒரு வாட்டி தான், ஒரு வாட்டி எடுத்தால் 28 daysக்கு வந்து அது பேலன்ஸ்டாக வச்சுக்கும். அதுக்கப்புறம் அது வந்து மருந்தாக மட்டும்தான் பார்க்கணும். ஸோ சித்தர்கள்லேயும் சரி, ரசவாத கலையிலையும் சரி, எல்லாத்துலேயுமே நீங்கள் கெனபஸ் தொடாமல் எதுவுமே நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ இது வந்து ஒரு மருந்து மாதிரி மட்டுமே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் கெனபஸ் எடுத்ததுக்கப்புறம் ஜாகரி, சுகர், கல்கண்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இல்லை ஆல்ரெடி உடல் படுத்தப்பட்டுடுச்சு அப்படின்னா கெனபஸே தேவையில்லை. இதை நீங்கள் நார்மலாகவே நீங்கள் ஃபார்மிங் பண்ணுற இடத்துல இருக்கீங்க, ஒரு ஃபார்ம் ஹவுஸில் இருக்கீங்க, நீங்கள் சின்ன சின்ன பயிர் வகைகளில் வந்து வேலை செய்யாதீங்க தயவு செஞ்சு. ஹைலி அசிடிக்காக இருக்கும்போது மரங்கள் இருக்கிற தோப்புகள் இருக்க இடத்துல வந்து நீங்கள் வேலை செய்கிறது நல்லாயிருக்கும். அப்போ வந்து இந்த மாதிரி அசிடிக்காக இருக்கிறவங்க வந்து அப்போ மரங்களில் வந்து கோடு போட்டாங்க அருவா இல்லை அப்படின்னா ரொம்ப நிறைய ஈல்டு வந்து கிடைக்கும். பழம் பழுக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே. ஸோ இது ஒரு விஷயம். விபூதி கலந்து வந்து தண்ணியில் கரைச்சி குடிக்கிறது இதெல்லாமே வந்து பாடியில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே வந்து குறைக்கும். அதே மாதிரி ஜியோமேக்னெட்டிக் சென்டரில் இருக்கும்போது இல்லை ஃபார்மிங் பண்ணுற இடத்துல நீங்கள் இருக்கும்போது மட்டும் இந்த சுகர், கற்கண்டு, ஜாகரி இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கிறது பெட்டர். வேறு இடத்துல இருந்தீங்கன்னா வேறு மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் வரும்.
வெளியில் இருக்கக்கூடிய அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து உங்கள் உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஐ ஓப்பன் பண்ணுற வரைக்கும் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவல் என்டிட்டி. ஐ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும், கெமிக்கல் ஈக்குலிபிரியம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து ஃப்ளவர் மெடிசன், ஹோமியோபதி இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கலாம். பிளட்டை பியூராக வச்சுக்கிறதுக்கு ஹோமியோபதி மெடிசன்ஸ் எடுக்கலாம். அப்புறம் மைண்ட் ரொம்ப வேவரிங்காக இருக்குது, அழுதுகிட்டே இருக்கேன், இல்லை சோகமாக இருக்குது அப்படின்னா ஃப்ளவர் மெடிசன்ஸில் சில மெடிசன்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் எங்கேயாவது ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 கேன்சரை தவிர்த்து வேறு எல்லா ப்ராப்ளமுக்குமே எந்த இடத்துல உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துல பிளட் ஃப்ளோ நல்லா இருந்தது அப்படின்னாலுமே அந்த ப்ராப்ளம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ பிளட் ஃப்ளோ அங்கே சரியாக போகணும் நல்ல முறையில் அப்படின்னா நம்ம பண்ண வேண்டிய விஷயம் 2. ஒன்று, பிளட்டை வந்து சுத்தம் பண்ணணும். அதுக்கு வந்து நீம் லீவ்ஸ் கூட நம்ம அரைச்சி ஒரு 3 உருண்டை வந்து நம்ம டெய்லி 3 நாளைக்கு காலையில் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா பிளட் வந்து பியூரிஃபை ஆகும். இல்லை ஹோமியோபதி மெடிசன் எடுக்கிறதா இருந்தால் எடுக்கலாம். உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வழி இருக்கும்ல பிளட் பியூரிஃபை பண்ணுறதுக்கு, அது நீங்கள் பண்ணலாம். பாகற்காய் குடிக்கிறது அந்த மாதிரி. அதுக்கப்புறம் அந்த ஆர்கன் கிட்ட நீங்கள் வந்து கப்பிங் பண்ணலாம். கப்பிங், சிலிகான் கப்பிங் வந்து விற்கும். இல்லைன்னா கப்பிங் சென்டர்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து ட்ரை கப்பிங், வெட் கப்பிங் பண்ணலாம். ஸோ வெட் கப்பிங்லாம் பண்ணும்போது இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும். ஹாட் வாட்டர் குடிச்சிக்கிட்டே இருக்கிறது ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக வச்சுக்கும். பெயினை அக்செப்ட் பண்ணுறது, பெயினை அக்செப்ட் பண்ணிவிட்டு அழறது உங்களை கொஞ்சம் தேத்தும். அதுக்கப்புறம் வந்து நல்லா இங்கே வந்து கொம்பு வளர்கிறதுக்கு அது கொஞ்சம் காரணமாக இருக்கும். நீங்கள் எவ்வளோ பெயின் எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கொம்புகள் நல்லா ப்ராமினண்ட்டாக தெரியும். ஸோ நீங்கள் கரண்ட் ஃப்ளோ எப்படி இருக்குன்றதை ஒருத்தவங்க நெத்தியை வச்சு சொல்லிடலாம். நல்லா எக்ஸசைஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா அழுதுருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும், நல்லா ப்ராமினண்ட்டாக தெரியும். அப்புறம் கோவப்படவே கூடாது. நோய் வந்துருச்சுன்னா அதை சரி பண்ணுற வரைக்கும் கோவப்படக்கூடாது, அமைதியாக இருக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப வெயிட்டெல்லாம் லிஃப்ட் பண்ணி அந்த மாதிரி பண்ண முடியல அப்படின்னாலும், ஒர்க் அவுட் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் வாக்கிங்காவது போகணும். ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த மாதிரி பண்ண வேண்டாம் ஒர்க் அவுட் எல்லாம், ரொம்ப சிரமப்படுத்திக்கிட்டு. ஏன்னா அந்த டைமில் வந்து சில பேருக்கு பிளட் ஃப்ளோ வந்து அவ்வளோ கரெக்டாக போகாது. அந்த மாதிரியான டைமில் வந்து உங்களை நீங்களே ரொம்ப கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். அப்படி பண்ணிட்டு சில பேர் இந்த குண்டலினி ப்ராசஸில் இருக்கும்போது ரொம்ப ஒர்க் அவுட்லாம் பண்ணிட்டு அப்புறம் வந்து குளிக்கும்போது வந்து டக்குன்னு அந்த ஹீட்டு கோல்டு மாறும்போது ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தவங்கலாம் இருக்காங்க. ஸோ மேல் ஆர் ஃபீமேல் நீங்கள் என்ன உங்கள் பாடியை நீங்கள் எப்போவுமே செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் குண்டலினி ப்ராசஸில் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்கன்றதை பார்த்துக்கோங்க. ரொம்ப அசிடிக்காக இருக்கீங்க அப்படின்னா எப்படி உங்கள் பாடியை நீங்கள் ப்ராசஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம அன்பாக இருக்கிறது. நான் சொல்லியிருந்தேன் ஒரே ஃப்ரீக்வன்சி, அந்த ஒரு ஃப்ரீக்வன்சியில் நம்ம வந்து இசைஞ்சிருந்தோம், நம்ம அதை வெளிப்படுத்தணும். அந்த ஒரு உணர்வு மட்டுமே வெளிப்படுத்திட்டே இருந்தோன்னா அதுதான் நம்மளுடைய என்னவா இருக்கும், நம்ம வைப்ரேட் ஆகுற அந்த ஃப்ரீக்வன்சியாக இருக்கும். நம்ம ஃபேஸே மாறிடும், பொலிவாக இருக்கும், சந்தோஷமாக இருப்போம். அதுதான் அன்பு, லவ் எல்லாமே. ஸோ அன்பாக இருங்க. அன்பாக இருக்கும்போது அந்த ஃப்ரீக்வன்சி வந்து அப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு வைபை நமக்கு கொடுக்கும், அப்படி ஒரு எனர்ஜியை நமக்கு கொடுக்கும். அவ்வளோ ப்ரொடக்டிவிட்டியாக நாம் இயங்குறதுக்கு வந்து அது காரணமாக அமையும். ஸோ ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணி இது வருத்திக்கிட்டு பண்ணி அதில் நாம் வந்து ரிசல்ட் கிடைக்கிறத விட நம்ம வாழ்வியல் முறையிலேயே வெறும் எண்ணங்களாலேயே நம்மளால் என்ன பண்ண முடியும், எப்போவுமே சந்தோஷமாக எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்க முடியும். நம்மளுடைய எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஃபீல்டை வந்து ஆம்ப்ளிஃபை பண்ணிக்க முடியும். அப்படின்னா அதுக்கு ஒரே வழி அன்பாக இருக்கிறது மட்டும்தான். அந்த ஃப்ரீக்வன்சியில் ஆசிட்ஸும் சரி, கெட்ட பாக்டீரியாஸ், வைரஸ் அண்ட் பாரசைட்ஸ் இன் பிளட் எதுவுமே வந்து என்ன ஆகாது, ஆக்டிவேட் ஆகாது, தலை தூக்காது, டாமினண்ட்டாக இருக்காது உடம்புல. ஸோ இந்த வைப்ரேஷன் வந்து அவ்வளோ நல்ல ஒரு விஷயம். ஸோ அதனால அன்பாக இருங்க, ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க.
இந்த டைமில் தான் நிறைய பேர் உங்களை பிட்ரே பண்ணுவாங்க, துரோகங்கள் நிறைய நடக்கும், ஏமாற்றுவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. பட் அப்போவும் நீங்கள் ஸ்ட்ராங்காக அன்பாக இருங்க. எந்த நோயும் இல்லைனாலும் பரவாயில்ல, உடலை பேலன்ஸ்டாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் இருக்க சில விஷயங்கள் உங்களுக்கு எது தோதா வருமோ, உங்கள் உடலுக்கு ஏற்றாற்போல் எது பொருந்துமோ அதை நீங்கள் பின்பற்றலாம். நன்றி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். லவ் இஸ் காட்.